கிழக்கு மாகாண சபையின் இன்றைய அமர்வின் போது இணைந்த வடகிழக்கு பிரேரணை தொடர்பில் பேசுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு மாகாண சபை உறுப்பினர் ஜயந்த விஜயசேகர விடுத்த கோரிக்கையினால் சபை நடவடிக்கை 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மாகாண சபையின் 53வது அமர்வு தவிசாளர் சந்திரதாச கலவதி தலைமையில் இன்று நடைபெற்றது. இன்றைய அமர்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரனால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட கடற்றொழில் நீர்வாழ் உயிரின வளங்கள் சட்டம் மூலம் கிழக்கு மாகாண ஆளுநரின் அங்கீகாரத்தின் பின்னர் கிழக்கு மாகாண சபையின் அங்கீகாரத்திற்காக கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமதினால் முன்வைக்கப்பட்டது. 2016 பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி முதல் ஒரு மாத காலத்துக்குள் தங்கள் மாகாண சபை இச்சட்டமூலம் பற்றி தனது கருத்தை தெரிவித்தல் வேண்டும். 2016 மார்ச் மாதம் 17ஆம் தேதியோ அல்லது அதற்கு முன்னரோ தங்கள் மாகாண சபையின் அறிக்கை பாராளுமன்றத்திற்கு கிடைக்காவிடில் 46A2 ஆம் விளக்க பாராளுமன்ற நிலையியல் கட்டளைக்கு அமைய இச்சட்டமூலம் தொடர்பாக மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும். இதை சபையினுடைய அங்கீகாரத்தை கேட்டு இந்த சட்ட மூலத்திற்கான அங்கீகாரம் இன்றைய சபை அமர்வில் எவ்வித எதிர்ப்புகளுமின்றி வழங்கப்பட்டது. இதேவேளை கடந்த மாகாண சபை அமர்வின் போது கொண்டுவரப்பட்ட இணைந்த வடகிழக்கு பிரேரணை தொடர்பில் பேசுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு தேசிய சுதந்திர முன்னணியின் மாகாண சபை உறுப்பினர் ஜயந்த விஜயசேகர இன்றைய தினம் கோரினார். எனினும் கட்சித் தலைவர்களின் தீர்மானத்திற்கு அமைய இதற்கான நேரத்தை ஒதுக்க முடியாது என சபை தவிசாளர் அறிவித்தார். இதனையடுத்து தமக்கு பேசுவதற்கு சந்தர்ப்பம் மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேசை மீது ஏறி தமக்கான சந்தர்ப்பத்தை வழங்குமாறு மாகாண சபை உறுப்பினர் கோரிக்கை விடுத்தார். சபையில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்ந்து மாகாண சபையை 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைப்பதாக சபை தவிசாளர் அறிவித்தார். 10 நிமிடங்களுக்கு பின்னர் சபை கூடிய சந்தர்ப்பத்தில் மாகாண சபை உறுப்பினர் ஜயந்த விஜயசேகரவுக்கு 5 நிமிட கால அவகாசம் வழங்கப்பட்டது. இதேவேளை இன்றைய அமர்வில் 7 பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டதுடன் அதில் 3 பிரேரணைகள் சபை உறுப்பினர் உதுமா லெபேயினால் முன்வைக்கப்பட்டன. கிழக்கு மாகாணத்தில் உள்ள தமிழ் மொழி பாடசாலைகளுக்கு சிங்கள மொழியில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் சிங்கள பாடத்திற்காக நியமிக்கப்பட வேண்டும், வடமாகாண முஸ்லிம்கள் மீள்குடியமர்த்தப்பட வேண்டும், கிழக்கு மாகாணத்தில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பயிற்சி நிலையங்களை மூடுமாறு வழங்கப்பட்டுள்ள உத்தரவு ரத்து செய்யப்பட்டு பயிற்சி நிலையங்கள் மீள இயங்க வேண்டும் ஆகிய பிரேரணைகளை அவர் முன்வைத்திருந்தார். இதேவேளை இன்றைய சபை அமர்வுகள் நாளைய தினம் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண சபை அமர்வு இடம்பெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தொண்டர் ஆசிரியர்களின் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று மாகாண சபைக்கு முன்னால் முன்னெடுக்கப்பட்டது. சுமார் 10 வருடங்களாக தொண்டர் ஆசிரியர்களாக பணிபுரிந்து வரும் தமக்கான நிரந்தர நியமனங்களை வழங்குமாறு கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட கிழக்கு மாகாண தொண்டர் ஆசிரியர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். கடந்த யுத்தம் போன்ற அசாதாரணமான சூழ்நிலைகளிலே மிகவும் சிரமத்தின் மத்தியிலே எந்தவிதமான கொடுப்பனர்களுமின்றி பிள்ளைகளுடைய கல்விக்காக நாங்கள் எங்களுடைய பணியை செய்திருந்தோம். எங்களுக்கான நியமனம் வழங்கப்படும் என்று சொல்லி பல அதிகாரிகள் எங்களுடைய நியமனம் வழங்கப்படுகின்ற காரியத்தை அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்களே தவிர இதுவரையும் நிரந்தர நியமனத்துக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. எங்களுக்கு இந்த நிரந்தர நியமனத்தை தராது இழுத்தடித்துக் கொண்டே போகின்றார்கள். எனவே எங்களுக்கு இந்த நியமனத்தை மிகவும் வெகு சீக்கிரத்தில் தந்துதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இது பல போராட்டங்களின் மத்தியிலும் முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி தந்தும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை.